ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இனோவேஷன், டிஃப்யூஷன் அண்ட் அடாப்ஷன். ஃபர்ஸ்ட் இனோவேஷன். இனோவேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஐடியா அல்லது பிராக்டிஸ் தட் இஸ் பர்சீவ்ட் as a நியூ பை an இண்டிவிஜுவல் ஆர் அதர் யூனிட் ஆஃப் அடாப்ஷன். அதாவது ஒரு இண்டிவிஜுவலோ இல்ல அந்த சொசைட்டில இருக்கிற மொத்தவங்களுக்கோ ஒரு விஷயம், அது ஐடியாவா இருக்கலாம், ஏதாவது ஆப்ஜெக்டா இருக்கலாம், அது அவங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் இனோவேஷன், அதை தான் இனோவேட்டிவான ப்ராடக்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் இதுல என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு அது புதுசா இருந்தாவே தான் இனோவேஷன் தான். அந்த இட் டசன்ட் மீன் தட் அந்த ப்ராடக்டே நியூவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஆனா அது அவங்களுக்கு தெரியாம அதை ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறாங்கன்னாலும் அது இனோவேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆக்டிவிட்டி அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்றாங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவேர் ஆகுறது, அவங்கள சுத்தி இந்த விஷயம் நடக்குது, இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு அவேர் ஆகுறாங்க இல்லையா, அதுதான் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அடாப்ஷன். அடாப்ஷன்ங்கிறது என்னன்னா ஒரு விஷயம் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுட்டு அதை நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, கம்ப்ளீட்டா ஒரு இனோவேஷனை நம்ம யூஸ் பண்றது தான் அடாப்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அடாப்ஷன் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா, நம்மளோட அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடாப்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. மென்டல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் வந்து அதை கேட்கறதுல இருந்து ஃபைனலா அடாப்ட் ஆகுற வரைக்கும் இருக்க ப்ராசஸ் இருக்குல்ல மென்டலா, அதுதான் அடாப்ஷன் ப்ராசஸ். ஸோ அடாப்ஷன் ப்ராசஸ்ங்கிறது இண்டிவிஜுவல் லெவல்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மர் கிட்ட நீங்க போய் சொல்றீங்கன்னா அது அவர் அடாப்ட் பண்றது பண்ணாதது அவரோட இண்டிவிஜுவல் இதுதான். ஸோ நம்ம கேட்டு அது ஃபைனலா அடாப்ட் ஆகுற வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து அடாப்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்ங்கிறது இப்ப நம்ம சயின்ஸ்ல சொல்றோம் டிஃப்யூஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுறது. அதே மாதிரிதான் இங்க டிஃப்யூஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இனோவேஷன் எடுத்துக்கலாம், அது ஒரு ப்ராடக்ட் வந்து சர்டைன் சேனல்ஸ் மூலமா ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு சோஷியல் சிஸ்டம் இருக்கிற எல்லாத்தோடைய மெம்பர்கிட்டயும் அது போய் சேருது இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்பாங்க. டிஃப்யூஷன்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் த கம்யூனிகேஷன். ஆனா அது கூட என்ன இருக்கும், அந்த மெசேஜஸ் எல்லாமே நியூ ஐடியாஸா அது கூட சேர்ந்து போற மாதிரி இருக்கும். அதுதான் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது. டிஃப்யூஷன் ப்ராசஸ்ங்கிறது அந்த ஒரு ஐடியா வந்து சோர்ஸ் கிட்ட இருந்து அல்டிமேட் யூசஸ் வரைக்கும் போறதுல அந்த ஸ்ப்ரெட் ஆகுற ப்ராசஸ் தான் டிஃப்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து மாடல்ஸ் ஆஃப் அடாப்ஷன் ப்ராசஸ். இதுல வந்து 5 ஸ்டேஜ் மாடல் ஒன்று இருக்கும், 7 ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும். 5 ஸ்டேஜ் மாடல் யார் கொடுத்துருப்பாங்கன்னா, நார்த் சென்ட்ரல் ரூரல் சோஷியாலஜி சப் கமிட்டி வந்து 1955ல கொடுத்துருப்பாங்க. இது வந்து எயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க, AIETA. ஏங்கிறது அவேர்னஸ், ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட், இ எவாலுவேஷன், டி ட்ரையல், ஏ ஃபார் அடாப்ஷன். இதுல ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் இந்த நியூ ஐடியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, அவேர் ஆகுறது தான் இந்த ஸ்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மெய்ஸ் ஹைபிரிட், அதாவது ஏதோ ஒரு புது ஹைபிரிட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல ஒரு புது பெஸ்டிசைட் வருது, இது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவேர்னஸ் ஸ்டேஜ். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு ஒருத்தங்கள பேர் மட்டும் தெரியும், மத்தபடி அது என்ன அந்த ப்ராடக்ட் பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு மட்டும் தெரியுறோம்ல, அந்த ஸ்டேஜ் தான் அவேர்னஸ். இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதை பத்தின முழு இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே அதை வந்து கேதர் பண்ண ஆரம்பிப்பீங்க, அந்த ஐடியா பத்தியோ இல்ல ப்ராடக்ட பத்தியோ. அதுதான் இந்த ஸ்டேஜ்ல நடக்கும். ஸோ இவர் ஃபுல்லா அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பொட்டன்ஷியல் என்ன, இது நமக்கு வந்து யூஸ் ஆகுமா ஆகாதா, இது நம்ம இவரே வந்து திங்க் பண்ணிக்கலாம். லைக் அவர் இது அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், இல்ல இந்த டிசீசஸோ இன்செக்டோ கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை நாங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் ஸ்டேஜ். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மென்டலாவே அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஐடியா வந்து இப்போ நம்ம இப்ப போடுறோம், ஓகே ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுச்சுவேஷனுக்கும் இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறது எவாலுவேஷன் ப்ராசஸ். கிட்டத்தட்ட எப்படி சொல்றது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சுச்சுவேஷன் ஏதாவது இந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா அது கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த இனோவேஷன் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது ஒரு அசஸ்மெண்ட், கிட்டத்தட்ட நம்ம சுச்சுவேஷனுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அதுதான் எவாலுவேஷன் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து ட்ரையல் ஸ்டேஜ். ட்ரையல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ட்ரையல் பாக்குறதுன்னு சொல்றதுங்கிறது இவங்க சொல்றது வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜியோ இல்ல ஏதோ ஒரு புது வெரைட்டி நீங்க போறீங்க, என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சோண்டு
பிளேஸ்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அதை போட்டு பார்க்கலாம்னு சொல்றதுதான் ட்ரையல் ஸ்டேஜ். சோ இவர் இதுலயே தெரிஞ்சுப்பாரு என்னென்ன பாசிபிலிட்டி இதுல இருந்து வருது அப்படிங்கறது. இப்ப கொஞ்சோண்டு போடும்போது என்ன பண்றாங்க, அவங்களுக்கே தெரியுது எப்படி பண்ணலாம், எவ்வளவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறது. அதுதான் ட்ரையல் பார்க்கறது. இல்ல 2 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வந்து பிராக்டிகல் எவாலுவேஷன் ஆஃப் இனோவேஷன் கேட்டாங்கன்னா ட்ரையல். அதே சமயம் எது வந்து எவிடன்ஸ் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இனோவேஷனை காமிக்கும்னு கேட்டாலும் ட்ரையல். இப்ப நீங்க ட்ரையல் போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது, இது செட் ஆகுதா இல்லையாங்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு ட்ரையல் ஸ்டேஜ்ல தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க பிராக்டிகலா அதை பாக்குறீங்க இல்லையா, அதனால இது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து அடாப்ஷன். இதுதான் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது. சோ இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையல்ல ஸ்மால் ஸ்கேல்ல போட்டு பார்த்துட்டோம். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, லார்ஜ் ஸ்கேல்ல போட ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஏக்கரோ இல்ல 1/2 ஏக்கரோ போட்டு பார்த்துட்டு அது சக்சஸ் ஆகும்போது 1 ஹெக்டருக்கோ 2 ஹெக்டருக்கோ நம்ம அடாப்ட் பண்றோம் இல்லையா, அந்த சிச்சுவேஷனை தான் அடாப்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 7 ஸ்டேஜ் மாடல் அடாப்ஷன் ப்ராசஸ். இது யாரு கொடுத்திருப்பாங்கன்னா சிங்கன் பாரிக் கொடுத்திருப்பாரு. முன்னாடி சொன்ன சில எலமெண்ட்ஸ் இருக்கும், அது கூட எக்ஸ்ட்ரா 2 விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாரு. நீடு, அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டெலிபரேஷன், ட்ரையல், எவாலுவேஷன், அடாப்ஷன். இந்த 7 ஸ்டேஜஸ் பத்தி தான் இவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. இதுல முன்னாடி நம்ம பார்க்காத 2 விஷயத்த மட்டும் தான் இங்க சொல்லியிருக்கேன். நீட் அப்படிங்கிறது என்னன்னா, there is a stage when an individual wishes to change his existing practices. அதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவை, இருக்கிறது பத்தல, அதாவது இருக்கு என்ன வேணும், இது ரெண்டுக்குள்ள கேப் தானே வந்து நீட் அப்படின்னு சொல்றோம். சோ அங்க வந்து அவர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற ஆப்ஷன் தான் அது. அதே மாதிரி டெலிபரேஷன் அப்படிங்கிறது இங்க இவர் எதை மீன் பண்றாருன்னா ஸ்டேஜ் ஆஃப் மென்டல் எவாலுவேஷன். அதாவது நமக்கு இப்போ ஒரு இனோவேஷன் இருக்குன்னா அதை எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், நம்மளோட ஓன் கண்டிஷனுக்கு இது செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு அவரே மென்டலா எக்ஸாமின் பண்றதும். அதே சமயம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒப்பீனியன் லீடர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது யார்கிட்ட போய் அவங்க சஜஷன்ஸோ ஒப்பீனியன் கேட்கிற ஒரு பர்சனை தான் ஒப்பீனியன் லீடர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, எப்போ இந்த ஐடியாவை நம்ம ட்ரை பண்ணலாமா இல்ல ரிஜெக்ட் பண்ணலாமான்னு எடுக்கிற ஸ்டேஜ் தான் டெலிபரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பர்சீவ்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் இனோவேஷன். ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் இது வந்து குவாலிட்டி இருக்கு, இது கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயத்தை தான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அடாப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு விஷயம் அடாப்ட் பண்ணணும்னா இந்த இன்னோவேஷன் இந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாதான் அடாப்ஷனுக்கு அது போகும். அந்த என்னென்ன விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்வான்டேஜ், கம்பேட்டபிலிட்டி, காம்ப்ளெக்சிட்டி, ட்ரையலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் அட்வான்டேஜ். ரிலேட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா நேம்லயே இருக்கு, இருக்க விஷயத்தை விட அது பெட்டரா இருந்தா, அது அட்வான்டேஜா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை யோசிப்போம் அடாப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அந்த ரிலேட்டிவ் அட்வான்டேஜஸ்க்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு டெக்னாலஜி கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட ஈல்டு அதிகமா இருக்கணும், இன்கம் அதிகமா இருக்கணும், டைம் சேவ் பண்ற மாதிரி இருக்கணும், லேபர் காஸ்ட்டை குறைக்கிற மாதிரி இருக்கணும். இருக்கிற விஷயத்தை விட இதெல்லாம் அட்வான்டேஜா இருக்கிறதான் வந்து ரிலேட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு இனோவேஷனுக்கு ரிலேட்டிவ் அட்வான்டேஜ் அதிகமா இருக்குன்னா அது சீக்கிரமா அடாப்ஷனுக்கு போய் சேரும். நெக்ஸ்ட் வந்து கம்பேட்டபிலிட்டி. கம்பேட்டபிலிட்டினா என்னன்னா, ஒரு இனோவேஷன் வந்து எக்ஸிஸ்டிங் வேல்யூஸோட ஒத்து போகணும். இப்ப நீ ஏதாவது புதுசா ஒண்ணு கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனுக்கு அது கம்பேட்டபிளா இருக்கணும், அப்பதான் அது அடாப்ஷனுக்கே போகும். இதுல 2 டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கணும், அவங்க கல்ச்சருக்கும் செட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் கம்பேட்டபிலிட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிராப் வெரைட்டி நீங்க கொண்டு வரீங்க ஏதாவது ஒண்ணுன்னா அது பர்டிகுலர் அக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு சூட் ஆகணும், அதுதான் அந்த சிச்சுவேஷன் கம்பேட்டபிலிட்டி. அதே மாதிரி கல்ச்சரல் கம்பேட்டபிலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஒரு பர்டிகுலர் பிரீட் ஆஃப் லைஃப் ஸ்டாக் வந்து அந்த ஃபார்மர் கூட இருக்கும்போது அவங்க ஆக்சுவலா அவங்களோட பிலீஃபோட அது ஒத்து போகணும். இந்த லைஃப் ஸ்டாக் வளர்க்கறது இவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது, அவங்களோட வேல்யூஸ் பிலீஃப்ஸ் கூட நம்ம போறோம் அப்படின்னா அது வந்து கல்ச்சரல் கம்பேட்டபிலிட்டி. ஒரு கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த இனோவேஷனுக்கு அது அடாப்ஷனுக்கே போகாது. ஸோ இது ரொம்ப எசென்ஷியல் ஃபார் அடாப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்சிட்டி. ஆக்சுவலா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ன, கிட்டத்தட்ட டிஃபிகல்ட் மாதிரி தான். ஸோ அப்போ it is a degree of innovation is perceived as the relatively difficult to understand and use. அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் சரி யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஸ்டேஜ் தான் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு போற இனோவேஷன் வந்து எப்படி இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கணும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து அது காம்ப்ளெக்ஸாவே இருந்தா கூட அது நிறைய அட்வான்டேஜஸ் கொடுக்குதுன்னா அது கண்டிப்பா அக்செப்டன்ஸ்க்கு போகும்.
வந்த புதுசுல ஹை ஈல்டிங் வெரைட்டி டெக்னாலஜிங்கிறது அவங்களுக்கு புரியாம தான் இருக்கும். பட் அவங்களுக்கே ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஈல்டு அதிகமா வந்தா என்ன பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜென்ரலா டிஃப்யூஷன் வந்து குவைட் குயிக்கா இருக்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த ப்ராடக்ட் ஈவன் தோ காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் ரிலேட்டிவ் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும் பட்சத்துல டிஃப்யூஷன் அங்க அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரையபிலிட்டி. நம்ம ஃபர்ஸ்டே ட்ரையல் சொன்னோம்ல, அதே தான் இங்கேயும். ட்ரையபிலிட்டிங்கிறது என்ன, ஒரு லிமிட்டட் பேசிஸ்ல நீங்க அதை போட்டு ட்ரையல் பார்ப்பீங்க. நீங்க எக்ஸாம்பிள் ஒரு நியூ சீட்ஸோ ஃபர்டிலைசர்ஸோ எடுத்துக்கிறீங்க, ட்ரையல் பேசிஸ்ல போட்டு பார்த்து அது சக்சஸ்ஃபுல்லா ஆகுது, உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்க கண்டிப்பா அடாப்ஷன் போவீங்க. இதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, யார் வந்து ரொம்ப ட்ரையபிலிட்டிக்கு கன்சர்னா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏர்லி அடாப்டர்ஸ். பின்னாடி வந்து அடாப்டரோட கேட்டகரிஸ் இருக்கும். அதுல ஏர்லி அடாப்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து ட்ரையபிலிட்டியை ரொம்ப கன்சர்ன் பண்ணி இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்சர்வபிலிட்டி. அப்சர்வபிலிட்டிங்கிறது என்னன்னா, நம்ம அந்த கண்கூட அந்த ரிசல்ட் ஆஃப் இனோவேஷன்ஸ் வந்து பாக்குறது தான். ஸோ நம்ம ட்ரையல் போட்டுட்டோம், நம்மளே ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறது. ஸோ இன்னும் என்ன சொல்லலாம்னா, இது ஒரு விசிபிள் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபர்டிலைசர் போடுறீங்க, பிளான்டோட growth நல்லா வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்போ யூஸ்வலா என்பிகே என்னதான் இருந்தாலும் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்டட் டோசஸோட நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நைட்ரஜன் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கிரீனரியோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ஸோ கிரீன் லீவ்ஸோட ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு. ஸோ விசிபிளா பாக்குற விஷயத்த அவங்க ஈஸியா இன்னும் அடாப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது இப்ப நம்ம சொன்னது போக எக்ஸ்ட்ரா வந்து ப்ரிடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட் இனோவேஷன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாருன்னா, நெய்பர் வந்து சொல்லியிருப்பாரு 1991ல. இது என்ன சொல்றாங்கன்னா, ப்ரிடிக்டபிலிட்டிங்கிற டேர்ம்ல இருக்கு. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ப்ரிடிக்ட் பண்றீங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இனோவேஷன் அடாப்ட் பண்ணா இந்த பெனிஃபிட்ஸ் எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல, அதுதான் ப்ரிடிக்டபிலிட்டி. நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியாஸ். இந்த கொஸ்டின் அட்லீஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எடுத்தாவே இது பேசிக் கொஸ்டின்ஸ். அடாப்டர் கேட்டகரிஸ் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுல வந்து மொத்தமா அடாப்டர் எத்தனை கேட்டகரியா பிரிப்பாங்கன்னா 5 கேட்டகரி. இன்னோவேட்டர்ஸ், ஏர்லி அடாப்டர்ஸ், ஏர்லி மெஜாரிட்டி, லேட் மெஜாரிட்டி, லகார்ட்ஸ். இவங்க யாரு, எவ்வளோ பெர்சன்டேஜ் இருப்பாங்க, இவங்களோட அதர் நேம்ஸ் என்ன அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. இன்னோவேட்டர்ஸோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 2.5% இருப்பாங்க. ஏர்லி அடாப்டர்ஸ் வந்து 13.5%. லேட் மெஜாரிட்டி, ஏர்லி மெஜாரிட்டி ரெண்டுமே 34%. லகார்ட்ஸ் வந்து 16% இருப்பாங்க. இந்த கர்வ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்போ வந்து கர்வ் அடாப்ஷன் உடைய கர்வ் வந்து பெல் ஷேப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எப்போ பிளாட் பண்றதுங்கிறது ஓவர் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி. வெறும் டைமும் ஃப்ரீக்வன்சி வச்சு நீங்க பிளாட் பண்றீங்கன்னா அந்த கர்வ் வந்து பெல் ஷேப்டு கர்வா வரும். அதே சமயம் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியா இருக்கு அப்படின்னா அந்த கர்வ் வந்து எஸ் ஷேப்ல வரும். ஸோ இது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இது எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கேட்டகரிஸை அவங்களோட இன்னோவேட்டிவ்னஸ் வச்சு, யார் அடாப்ட் பண்றாங்க, யார் லேட்டா அடாப்ட் பண்றாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதை வச்சுதான் பிரிக்கிறாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னோவேட்டர்ஸோட அனதர் நேம் என்னன்னா வென்ச்சர்சம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பீப்புள், ஒரு ஐடியாவை ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்றவங்க. இப்போ எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் போய் அதை அடாப்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் இன்னோவேட்டர்ஸா இருப்பாங்க. எப்பவுமே ஒரு சொசைட்டின்னு எடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸா தான் இருப்பாங்க. எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் போய் ட்ரை பண்ணி பாக்குறது யார்கிட்ட இருக்குன்னா இன்னோவேட்டர்ஸ் கிட்டே தான் இருக்கும். ஸோ இவங்க மேபி டிவியேட் ஃப்ரம் மத்தவங்களுக்கு என்னவா தெரியலாம் அப்படின்னா, யாருமே பண்ணாதப்ப இவங்க பண்றாங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் கிட்டத்தட்ட மத்தவங்க கிட்டே இருந்து இவங்க வந்து சோஷியல் நார்ம்ல டிவியேட் ஆயே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர்லி அடாப்டர்ஸ். இவங்களுக்கு இன்னொரு நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்டா இந்த இதுல வர 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இவங்க லோக்கலேட்டா இருப்பாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க, மோர் ஒப்பீனியன் லீடர்ஷிப் எதுல இருந்து வருவாங்கன்னு கேட்பாங்க. ஏர்லி அடாப்டர்ஸ் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ இன்னோவேட்டர் அடாப்ட் பண்ணி சக்சஸ் ஆன அடுத்த ஸ்டேஜ்லயே வந்து ஏர்லி அடாப்டர்ஸ் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க அடாப்ட் பண்ணும்போது இவங்க அடாப்ட் பண்றத பார்த்து மத்தவங்களும் அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல இவங்க சொல்றாங்க அப்படின்னா மத்தவங்களும் அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் இவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏர்லி மெஜாரிட்டி. ஏர்லி மெஜாரிட்டிக்கு இன்னொரு நேம் பார்த்தோம் அப்படின்னா டெலிபரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் பிஃபோர் ஆவரேஜ் மெம்பர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டில அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடி அடாப்ட் பண்றவங்க. இவங்க எப்படி இருக்கணும், இவங்க இன்னொரு பேர் எப்படி சொல்லணும்னா, இவங்க ஏர்லியாவும் அடாப்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப லேட்டாவும் அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட உள்ளவங்க தான் ஏர்லி மெஜாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா, இவங்க கொஞ்சம் லாங் டைம் எடுத்துப்பாங்க டெசிஷன். ஓகே, இது வந்து செட் ஆகுதா இல்லையா, இப்போ இன்னோவேட்டர்ஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்களா, ஏர்லி அடாப்டர்ஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்போ போய் பண்றது. அவங்க தான் ஏர்லி மெஜாரிட்டிஸ்.
நெக்ஸ்ட் வந்து லேட் மெஜாரிட்டி, ஸ்கெப்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா லேட்டர் அடாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஊரே அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடைசியா அடாப்ட் பண்றவங்க இவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாரும் அடாப்ட் பண்ணிட்டாங்க, ஓகே இவங்க எல்லாத்துக்கும் அட்வான்டேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் இவங்க ரொம்ப லாஸ்டா போய் அடாப்ட் பண்றவங்க. லெகார்ட்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மேக்சிமம் அடாப்ட் பண்ணுவாங்க, சில டைம் அடாப்ட் பண்ணாமே போவாங்க. அப்படியே அடாப்ட் பண்ணாலும் இவங்க தான் அந்த லாஸ்ட் பர்சனா இருப்பாங்க அடாப்ட் பண்றது. ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டா யாரை போய் வந்து கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்னா இந்த லெகார்ட்ஸ் தான். இவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதை அடாப்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இனோவேஷன் டெசிஷன் ப்ராசஸ். இது யார் கொடுத்திருப்பாங்கன்னா ரோஜர்ஸ் அப்படிங்கிறவரை கொடுத்திருப்பாரு. இனோவேஷன் டெசிஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது இப்படி ஒரு இனோவேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் அது டெவலப் ஆகுது, அது மேல ஓகே இது நமக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படிலாம் ஆட்டிடியூட் டெவலப் ஆயிட்டு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஒண்ணு நம்ம இதை கொண்டு போகலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி கொண்டு போகணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகே இது நமக்கு செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்கல்ல, இந்த மொத்த ப்ராசஸும் தான் இனோவேஷன் டெசிஷன் ப்ராசஸ். இனோவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா இது வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ற அளவுக்கு நடக்கக்கூடிய மொத்த ப்ராசஸ் தான் இனோவேஷன் டெசிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இனோவேஷன் டெசிஷன் ப்ராசஸ்ல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இதை ஷார்ட் ஃபார்மா கேபி டிக் அப்படின்னு சொல்றது. நாலேஜ், பர்சுவேஷன், டெசிஷன், இம்ப்ளிமெண்டேஷன், கன்ஃபர்மேஷன். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நாலேஜ் ஸ்டேஜ். நாலேஜ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா இங்க ஒரு இண்டிவிஜுவல் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, இந்த இனோவேஷன் இருக்கு, இதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எது இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தான் நாலேஜ் ஸ்டேஜ். இந்த நாலேஜ்லயே வந்து 3 டைப் ஆஃப் நாலேஜ் சொல்லுவாங்க. அவேர்னஸ் நாலேஜ், ஹவு டு நாலேஜ், பிரின்சிபல் நாலேஜ். அவேர்னஸ் நாலேஜ்ங்கிறது என்னன்னா ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இது இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அவேரா இருக்குது. ஸோ வாட் இஸ் இனோவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பெஸ்டிசைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் ஹவு டு நாலேஜ், ஹவு டஸ் த இனோவேஷன் ஒர்க், அதோட பிஹைண்ட், இது ஓகே இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ஹவு டு நாலேஜ். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் நாலேஜ்ங்கிறது என்னன்னா லைக் த பிரின்சிபல் அண்டர்லைங் ஹவு த இனோவேஷன் ஒர்க். இன்னும் சொல்ல போனா என்பிகே இருக்குங்கிறது அவேர்னஸ். என்பிகே போட்டா நமக்கு வந்து ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஹவு டு நாலேஜ். என்பிகே மூலமா எப்படி வந்து நமக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது, இப்ப நீங்க யூரியா போட்டீங்கன்னா நைட்ரஜன் கிடைக்குது, எம்ஓபி போட்டீங்கன்னா பொட்டாசியம், எம்ஓபி போட்டா இந்த நியூட்ரன் கிடைக்குது, ஒவ்வொருலயும் எவ்வளவு பெர்சன்டேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரியானா 46% நைட்ரஜன் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசிக் ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது பிரின்சிபல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சுவேஷன் ஸ்டேஜ். பர்சுவேஷன் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு டெசிஷன் மேக்கிங் யூனிட் மாதிரி தான். ஒரு இனோவேஷன் இருக்குன்னா அதோட ஆட்டிடியூட் டெவலப் பண்றீங்க, லைக் அது ஃபேவரபிளாவும் இருக்கலாம் அன்ஃபேவரபிளாவும் இருக்கலாம். நீங்க ஒரு விஷயத்த டிசைட் பண்றீங்கல்ல, அதுதான் பர்சுவேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட சொல்ல போனா இது வந்து அஃபெக்டிவ் அல்லது ரிலேட்டட் டு ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது எல்லாமே ஆட்டிடியூடோட ரிலேட் ஆனனால. இந்த ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா டிசோனன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ்ல அக்கர் ஆகக்கூடாதுன்னு யூஸ்வலா சொல்லுவாங்க. டிசோனன்ஸ்னா என்னன்னா ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தட் அன் இண்டிவிஜுவல் சீக்ஸ் டு ரெடியூஸ் ஆர் எலிமினேட். நமக்கு ஒழுங்கா ஒரு டெசிஷன் எடுக்க தெரியாத மாதிரி நம்ம ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருப்போம்ல, நம்ம ரெடியூஸ் பண்ணலாமா எலிமினேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்ல அக்கர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெசிஷன் ஸ்டேஜ். டெசிஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு முடிவே எடுத்தணும், லைக் அங்க வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம், இங்க என்ன டெசிஷனே எடுத்தாச்சு, அந்த இனோவேஷன் வேணும் வேண்டாம், ஒன்னு அடாப்ட் பண்ணலாம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்க அடாப்ட் பண்ற போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் ட்ரையல் பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க அடாப்ட் பண்ண பாப்பீங்க, அதுதான் டெசிஷன் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ். இப்போ நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இதை நம்ம யூஸ் பண்ண போறோம், அதுதான் ஒரு விஷயத்த நீங்க பிராக்டிக்கலா போட்டு பாக்குறீங்க அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ். இங்க மோஸ்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த விஷயத்த அடாப்ட் பண்ணும்போதே நமக்கு தெரியும், ஓகே என்னென்ன ப்ராப்ளம் நமக்கு இது வருது, எப்படி இதை சால்வ் பண்ணலாம், இது நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ரீஇன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அக்கர் ஆகும்னு சொல்லுவாங்க. ரீஇன்வென்ஷன் என்னன்னா
ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிங்க, இப்ப போட்டு பாக்குறீங்க. ஓகே, இது நமக்கு செட் ஆகுது, இதை வச்சுக்கலாம். இது செட் ஆகல, இது இப்படி நம்ம மாத்திக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறோம்ல, அதுதான் ரீஇன்வென்ஷன் அப்படிங்கிறது. சோ எந்த ஸ்டேஜ்ல ரீஇன்வென்ஷன் அக்கர் ஆகும்னு கேட்பாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்ல அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சோண்டு பேசிஸ்ல போட்டு பார்த்துட்டோம். ஓகே, இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இது யூஸ் ஆகும் யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றோம்னா முழுசா போட்டு பாக்குற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்றது. இது ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அடாப்ட் பண்றேன், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றத கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் இனோவேஷன் டெசிஷன்ஸ். இதுல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஆப்ஷனல், கலெக்டிவ், அத்தாரிட்டேட்டிவ், கண்டிஜென்ட். ஆப்ஷனல் இனோவேஷன் டெசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த டெசிஷன் முழுக்க முழுக்க ஒரு இண்டிவிஜுவல் எடுக்கிறது. லைக் என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அப்பா மட்டும் இண்டிவிஜுவலா டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது ஆப்ஷனல் இனோவேஷன் டெசிஷன். அதே கலெக்டிவ் இனோவேஷன் டெசிஷன்னா எல்லாத்துக்கிட்டையும் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டையும் கேட்டுட்டு டெசிஷன் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலியில எல்லாருமே அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்றதுங்கிறது கலெக்டிவ் இனோவேஷன் டெசிஷன். நெக்ஸ்ட் வந்து அத்தாரிட்டேட்டிவ் இனோவேஷன் டெசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு என்டையர் சொசைட்டிக்காக ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கு இண்டிவிஜுவல் வந்து டிசைட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் டைம் வந்தப்ப சிஎம் சொல்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவங்கள அந்த மாதிரி. ஸோ ஒரு பர்டிகுலர் அத்தாரிட்டியில இருக்கவங்க என்டையர் சிஸ்டம்காக ஒரு முடிவு எடுக்கிறது தான் வந்து அத்தாரிட்டேட்டிவ் இனோவேஷன் டெசிஷன். நெக்ஸ்ட் என்னன்னா கண்டிஜென்ட் இனோவேஷன் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்னன்னா ஒரு இனோவேஷனை அக்செப்ட் பண்றோம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றோம் ஆஃப்டர் த ப்ரீவியர் இனோவேஷன் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட நீங்க ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு ஓகே இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றதாகட்டும், இல்ல ஓகே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்றதா அக்செப்ட் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் கண்டிஜென்ட் இனோவேட்டிவ் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, லைக் அடாப்ஷன் டிஃப்யூஷன்ல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதுனா கம்ப்ளீட்டா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்றோம்ல, அதுதான். ஸோ டெசிஷன் நாட் டு அடாப்ட் அண்ட் இனோவேஷன். அந்த ரிஜெக்ஷன் 2 ஃபார்ம்ல இருக்கலாம். ஒன்னு ஆக்டிவ் ரிஜெக்ஷன், இன்னொன்னு வந்து பாசிவ் ரிஜெக்ஷன். ஆக்டிவ் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து அந்த அடாப்ஷன் ஆஃப் இனோவேஷனை கன்சிடர் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையலா கூட போட்டு பார்த்திருக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் வந்து போடாம போறது ஆக்டிவ் ரிஜெக்ஷன். பாசிவ் ரிஜெக்ஷன்ங்கிறது கிட்டத்தட்ட நான் அடாப்ஷன் தான். நான் ஸ்டார்டிங்கே எனக்கு இது செட் ஆகாதுன்ட்டு போயிடுறது. லைக் இட் கன்சிஸ்ட் ஆஃப் நெவர் ரியலி கன்சிடரிங் த யூஸ் ஆஃப் இனோவேஷன். ஒரு விஷயத்த நீங்க பண்ணி பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்றீங்கன்னா ஆக்டிவ் ரிஜெக்ஷன். பாசிவ் ரிஜெக்ஷனுக்கு நீங்க பண்ணியே பார்க்காம டிசைட் பண்ணிட்டீங்க இது உங்களுக்கு வேண்டாம்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கண்டினியூயன்ஸ். இது ஒரு டெசிஷன் டு ரிஜெக்ட் தி இனோவேஷன் ஆஃப்டர் ஹேவிங் ப்ரீவியஸ்லி அடாப்டட். இது கிட்டத்தட்ட சொன்னா ஒரு கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்றதுன்னு சொல்றாங்களா. ஃபர்ஸ்ட் போவீங்க, சேருவீங்க, பாதியிலே விட்டுட்டு வர்றதா டிஸ்கண்டினியூயன்ஸ். இது 2 டைப்பா இருக்கு. ஒன்னு வந்து ரீப்ளேஸ்மெண்ட், இன்னொன்னு வந்து டிஸ்என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஐடியா வந்து ரீப்ளேஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை விட இன்னொரு பெட்டரா ஒரு ஐடியா கிடைக்குதுங்கிறதுனால இப்ப பண்ணிட்டு இருக்கிறது ரிஜெக்ட் பண்றீங்கன்னா அது ரீப்ளேஸ்மெண்ட், டிஸ்கண்டினியூயன்ஸ். அதே டிஸ்என்ஹான்ஸ்மெண்ட்னா என்னன்னா இந்த விஷயம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ரீசனுக்காக நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னா அது டிஸ்என்ஹான்ஸ்மெண்ட், டிஸ்கண்டினியூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் அடாப்ஷன். ரேட் ஆஃப் அடாப்ஷன்ங்கிறது எவ்வளோ ஸ்பீட்ல அந்த இனோவேஷன் வந்து சீக்கிரமா ஒரு பர்டிகுலர் சோஷியல் சிஸ்டம்ல அடாப்ட் ஆகுதோ அதுதான் ரேட் ஆஃப் அடாப்ஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஓவர் அடாப்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓவர் அடாப்ஷன் என்னன்னா பீப்புள் வந்து கண்டினியூஸா அதை அடாப்ட் பண்ணி சில டைம் என்னன்னா போதும், லைக் இதுக்கு மேல நீங்க அடாப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பர்ட்ஸே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஓவரா அடாப்ட் பண்றதா ஓவர் அடாப்ஷன். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸஸ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு லிட்டர் வாட்டருக்கு 3 ml மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க 6 ml போடுறது. இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு டைம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்ற இடத்துல வந்து 3 டைம் ஸ்ப்ரே பண்றது. ஸோ சொல்ற டோஸை விட இல்ல சொல்ற ரெக்கமெண்டடை விட அதிகமா அடாப்ஷன் பண்றதா ஓவர் அடாப்ஷன் அப்படின்னு சொல்றது. மேக்சிமம் ஓவர் அடாப்ஷன் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ல போய் முடியும். நெக்ஸ்ட் இனோவேஷன்னா ஃபர்ஸ்டே நம்ம பார்த்ததுதான். எந்த விஷயம் நமக்கு வந்து பர்சீவ் ஆஸ் அ நியூவா இருக்கோ அது இனோவேஷன். அதே இனோவேட்டிவ்னஸ் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் பாத்தீங்கன்னா is relatively early in adopting new ideas other than the members of the system.
மத்தவங்கள விட இவங்க நியூ ஐடியாவை அடாப்ட் பண்றாங்க இல்லையா, அந்த அந்த டேர்மை தான் இன்னோவேட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்றது. ஒரு பர்சன் அடாப்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து அடாப்ஷன் பீரியட். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி டிஃப்யூஷன் பீரியட்ல வந்து ஒருத்தங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சு இப்படி ப்ராசஸ் ஆகி லாஸ்டா முடியற வரைக்கும் இருக்கிறத வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ்ன்னு சொல்றோமோ, அதே மாதிரி எந்த பீரியட்ல ஒருத்தங்க அவேர் ஆகி அதை கடைசி அடாப்ஷனுக்கு முடிக்கிறாங்களோ அந்த டைமை தான் அடாப்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்றது. இன்னோவேஷன் டெசிஷன் பீரியட்ங்கிறது length of the time required to pass through the innovation decision process. அந்த இனோவேஷன் டெசிஷன் ப்ராசஸ் நடக்கிற முழு லென்த் டைம் பீரியட் சொல்றோம்ல, அதுதான் இனோவேஷன் டெசிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த 3 டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சனல் லோக்கலைட், பர்சனல் காஸ்மோபொலைட், இம்பர்சனல் காஸ்மோபொலைட். இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன்லயும் தேவைப்படும், டிஃப்யூஷன் அண்ட் அடாப்ஷனும் தேவைப்படும். பர்சனல் லோக்கலைட் அப்படிங்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா, அவங்க மோஸ்டா அந்த பர்சன் வந்து டைரக்டாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ்கோட டெசிஷன் மேக்கிங்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், லோக்கல் லீடர்ஸ். இப்போ ஒரு விஷயம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படமே பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்பீங்க இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னா படத்துக்கு போவோம், நல்லா இல்ல ஓகே ரிவ்யூ சொல்றாங்கன்னா நமக்கு போக மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க சொல்றதை நம்ம நம்புவோம். ஸோ அவங்க மேபி நெய்பர்ஸா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அவங்க ஸ்ட்ரைட்டாவே நம்மளோட டெசிஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே பர்சனல் லோக்கலைட். அதே மாதிரி பர்சனல் காஸ்மோபொலைட் அப்படிங்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா, அவங்க வந்து இவங்க கிட்டத்தட்ட டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க தான், ஆனா அந்த சோஷியல் சிஸ்டம் விட்டு வெளியே இருப்பாங்க. பர்சனல் லோக்கலைட்டுங்கிறவங்க அந்த பர்டிகுலர் சிஸ்டத்துக்குள்ளாரே இருப்பாங்க. இவங்க வந்து அவுட் சைட் த சிஸ்டமா இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட். ஒரு ஃபார்மர் கிட்ட போய் இந்த வெரைட்டி நல்லா வருங்க இது போடுங்கன்னு சொல்லிட்டு வெளியிருந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா பர்சனல் காஸ்மோபொலைட். இம்பர்சனல் காஸ்மோபொலைட் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து இன்டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து எந்த ஒரு பெரிய கான்டாக்ட் இருக்காது நம்ம கூட, ஆனா இவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் மீடியா. இப்போ நியூஸஸ் மூலமாவோ, நியூஸ் பேப்பர்ஸ் லைக் மேகசின்ஸ் ஏதோ ஒரு விஷயத்து மூலமா நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அடாப்ட் பண்ணுவீங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து இம்பர்சனல் காஸ்மோபொலைட்டா இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அடாப்ஷன் இன்னோவேஷன் டெசிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இதுல டெஃபினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடாப்டரோடைய கேட்டகரிஸ் என்னென்ன, இன்னோவேட்டர்ஸ்னா யாரு, எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சின்ன சின்ன டேர்ம்ஸ். இப்போ ரிஜெக்ஷன் எந்த ஸ்டேஜ்ல வரும், டிஸ்கண்டினியூஸ் எந்த ஸ்டேஜ்ல பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் ஸ்டேஜ்ல வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். தேங்க்யூ. சின்ன